நாளொரு இறைவார்த்தை நலமாகும் நம் வாழ்க்கை. அன்பு உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். இந்த நாட்களில் திருவிவிலியத்திலிருந்து நல்ல கருத்துக்களை எடுத்து அதை நாம் ஒவ்வொரு நாள் சிந்தனையாக பெற்றுக் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நாளில் 10 நாட்களுக்கு பின் மாற்றம் ஏற்படுத்திய மனிதர்கள், மாற்றத்தை ஏற்படுத்திக் கொண்ட மனிதர்கள் என்பதை நாம் இந்த காணொலி வழியாக அறிந்து கொள்ளலாம். திருவிழாக்கள் நாம் 10 நாட்கள் கொண்டாடுவது வழக்கம். நவ நாட்கள் 10 நாட்கள் கொண்டாடுவது வழக்கம். எல்லா வகையான விழாக்களும், எல்லா வகையான ஜெப முயற்சிகளும், வழிபாட்டு முயற்சிகளும் இந்த 10 என்ற எண்ணை அடிப்படையாக கொண்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று 10 நாட்கள் இறைவனோடு இணைந்திருந்து, இறைவனுக்காக காத்திருந்து, இறைவனை நோக்கி ஜெபித்து, இறைவனுக்காக நோன்பிருந்து அருள் வரத்தை, இறைவனுக்குடைய அந்த முதன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் யார் யார் என்பதை இந்த காணொளியில் நாம் பார்ப்போம். முதலாவதாக நாம் பார்க்கவிருப்பது தானியேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது இறைவார்த்தையில் வருகின்ற இந்த தானியேலும் அவனுடைய நண்பர்களும். இவர்கள் பாபிலோனுக்கு அடிமையாக கொண்டு செல்லப்படுகின்றார்கள். அங்கு நெபுக்கத்நேசர் என்று அழைக்கப்படுகின்ற அரசன் ஆளுகிறார். அவர் அந்த அவனை ஒரு மிகப்பெரும் சிலையாக வடித்து அரசனை வணங்க வேண்டும். அரசன் இதுவரையிலும் எந்தெந்த கடவுளை எல்லாம் வணங்கி கொண்டிருக்கின்றானோ அந்த கடவுளை எல்லாம் வணங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வந்த அல்லது திணிக்கப்பட்டு வந்த காலகட்டத்தில் இந்த தானியேலையும் அவனது நண்பர்களையும் இந்த நெபுக்கத்நேசரும் அவனோடு இருந்த படை வீரர்களும் அவர்கள் உணவை உண்ண, அதாவது தீட்டுப்பட்ட உணவை உண்ண அவர்கள் கட்டாயப்படுத்துகின்றார்கள். இதை நீங்கள் கட்டாயமாக உண்ண வேண்டும் என்று சொல்கின்றார்கள். இதை உண்ணவில்லை என்றால் உங்களுடைய உடலில் வலு இருக்காது, ஆற்றல் இருக்காது, உங்களால் எந்த பணியும் செய்ய முடியாது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இவர்கள் சொல்கின்றார்கள், நாங்கள் காய்கறிகள் மட்டும் உண்போம், நாங்கள் இந்த காய்கறிகளை மட்டும் உண்போம், ஆனால் நல்ல பலத்தோடு, நல்ல மலர்ச்சியோடு, முக மலர்ச்சியோடு இருப்போம் என்று சொல்லுகின்றார்கள். அதே போன்று 10 நாட்கள் எந்த விதமான மாமிச உணவும், எந்த விதமான தீட்டுப்பட்ட உணவையும் அவர்கள் உண்ணாமல் இருக்கின்றார்கள். இறுதியாக 10 நாட்களுக்கு பிறகு இவர்கள் 4 நபருடைய முகங்களும் பொலிவுடனும், மகிழ்ச்சியுடனும், மலர்ச்சியுடனும், எப்போதை விட மேலான ஆற்றலோடு, சக்தியோடு இவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. காரணம், இந்த 10 நாட்களும் அவர்கள் அந்த இறைவனை நோக்கி ஜெபித்தார்கள், இறைவனை நோக்கி உண்மையாக மன்றாடினார்கள், உண்மையான நோன்பிருந்து இறைவனை நோக்கி வேண்டினார்கள். இரண்டாவது சிந்தனையாக திருத்தூதர் பணிகள் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது இறைவார்த்தையிலிருந்து 2ஆம் அதிகாரம் 1வது இறை வசனம் வரை உள்ள இந்த வார்த்தைகள். இதில் நாம் எதை படிக்கிறோம்? நற்செய்தி நூல்களுடைய இறுதியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையில் இறப்பதை, நம் ஒவ்வொருவருக்காக பாடுகள் பட்டு இறந்ததை நாம் வாசிக்கின்றோம். மீண்டுமாக அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியோடு இந்த நிகழ்வுகள் முடிவடைந்தாலும், அல்லது அவர் விண்ணேற்றம் அடைந்தார் என்ற நிகழ்ச்சிகளோடு, இந்த வார்த்தைகளோடு முடிவடைந்தாலும், இந்த சீடர்கள் அந்த 40 நாளுக்கு பிறகு, இயேசுடைய இறப்பின் 40 நாட்களுக்கு பிறகு இயேசு இவர்களுடைய சீடர்கள் கண்களுக்கு முன்பாக விண்ணேற்றம் அடைந்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். அதிலிருந்து 10 நாட்கள் இந்த சீடர்கள் அன்னை மரியாளோடு இணைந்து ஒரு வீட்டின் மேல் மாடியில் அமர்ந்து அவர்கள் ஜெபித்தார்கள். இந்த 10 நாட்கள் அவர்கள் ஒன்று கூடி ஜெபித்த அந்த ஜெபம், இந்த 10 நாட்கள் ஒரே மனதோடு கடவுளை தேடி அந்த தேடல், இந்த 10 நாட்கள் இறைவன் உண்மையிலேயே வந்தார், பாடுகள் பட்டார், இறந்தார், அதனால் எல்லோருக்கும் மீட்பு கிடைத்தது என்று நன்றி சொல்லிய அந்த நாட்களின் வழியாக இந்த 40 முடிந்து அந்த 50வது நாள், 10வது நாள் இறுதியில் இவர்களுக்கு தூய ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். கதவுகள் பூட்டப்பட்டிருக்கின்றன, எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் வீட்டிற்குள் தூய ஆவியானவர் நெருப்பு வடிவ அந்த பிளவு நாவுகளாக இந்த சீடர்கள் மீது
இறங்கினார் என்பதை நாம் வாசிக்கின்றோம். அன்பு உறவுகளே, கொண்டாட்டங்கள் அல்ல 10 நாட்கள், ஆடம்பரங்கள் அல்ல 10 நாட்கள், மாறாக அனுபவங்கள், ஜெபங்கள், வேண்டல்கள் உண்மையானதாக இருக்கின்ற போது இறைவனுடைய அருள் எப்படி தானியேலுக்கும் அவன் நண்பர்களுக்கும் கொடுக்கப்பட்டதோ, எப்படி சீடர்களுக்கு கொடுக்கப்பட்டதோ, அதே போன்று நாமும் தொடர்ந்து 10 நாட்கள் ஜெபித்து பாருங்கள். தொடர்ந்து 10 நாட்கள் இறைவனை நோக்கி மன்றாடி பாருங்கள். எல்லாம் நமக்கு கிடைக்கும். அனைவருக்கும் நன்றி.